ஹலோ கைஸ். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த போஸ்டிங்க்கு இந்த டிகிரி முடிச்சவங்க தான், இந்த போஸ்டிங்க்கு இந்த டிகிரி முடிச்சவங்க தான் அப்படிங்கிற எலிஜிபிள் கூட நெறைய பேர் வந்து தெரியாம இருக்காங்க. சப்போஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இன்ஜினியரிங்ல பிஇ, பிடெக்ல சிஎஸ்சி இல்ல ஐடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல ஒரு போஸ்டிங் வந்து அவைலபிளா இருக்கு. முக்கியமா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ஜேஇ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது கீழ நெறைய வேக்கன்சி வருது உங்களுக்கு. அதுல ஐடி ஆஃபீசர் அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி இருக்கு. இதுக்கு கம்ப்யூட்டர் ரிலவென்ட்டான டிகிரி முடிச்சவங்க. முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க பிஇ, பிடெக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்சி, ஐடி முடிச்சவங்க, பிஎஸ்சில கம்ப்யூட்டர் ரிலவென்ட்டா முடிச்சவங்க, இல்ல பிசிஏ முடிச்சவங்க, இல்ல போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது பிஜிடிசிஏ அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி 1 இயர்க்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் டிஸ்அட்வான்டேஜும் இங்கே வந்து நம்ம பார்த்தரலாம். வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பிளஸ் 2 வருஷத்துக்கு கூடவா 3 வருஷத்துக்கு கூட தான் வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதை பத்தி இன்டெப்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் பத்தி சிலபஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்,